திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டசபை தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக சட்டசபை தலைவராக ஸ்டாலினும், துணைத் தலைவராக துரைமுருகனும், கொறடாவாக சக்கரபாணியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக திரு மு க ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்களும், துணைத் தலைவராக திரு துரைமுருகன் எம்எல்ஏ அவர்களும், கொறடாவாக சக்கரபாணி எம்எல்ஏ அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சமச்சீர் கல்வி, பள்ளிகளின் கல்வி கட்டணம் குறித்து ஜெயலலிதா கூறியிருந்தது பற்றி செய்தியாளர்கள் கருணாநிதியிடம் கேட்டபோது, சமச்சீர் கல்வி திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது எதிர்கால தலைமுறைக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கூறினார். கல்வியாளர்கள் சமச்சீர் கல்வி என்பது பெயரளவிலே மாத்திரம் அல்லாமல் எல்லா மாணவருக்கும் சமநிலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் உட்பட பலரும் தொடர்ந்து போராடி வந்தார்கள். அவர்களுடைய குரலுக்கு மற்றும் கருத்துக்கு மதிப்பளித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு இறுதியாக தலை சிறந்த கல்வியாளர்களின் உட்புகளோடும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடும் கலந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்று சமச்சீர் கல்வி திட்டம் சட்டப்பேரவையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டதென்றால் எதிர்கால தலைமுறைக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். சட்டமேலவை ரத்து, திமுக ஆட்சி காலத்தில் அக்கட்சியினர் அபகரித்த சொத்துக்கள் அனைத்தும் மீட்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறியிருந்தது பற்றி கருணாநிதி பதிலளித்தார். திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் யாராக இருந்தால் அதை திரும்ப பெற்று உரியவர்களிடமோ அல்லது உரிய அமைப்புகளிடமோ ஒப்படைப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதிமுக அரசின் நல்ல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என கூறிய கருணாநிதி, அமைச்சர் மரியம் பிச்சையின் அகால மரணத்திற்கு திமுகவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். திமுக தொண்டர்கள் அரசு காரியங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். மரியம் பிச்சை அவருடைய அகால மரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக எம்எல்ஏக்கள் புதிய சட்டசபை உறுப்பினர்களாக பதவியேற்றுள்ள நிலையில் விரைவில் தானும் சபாநாயகர் குறிப்பிடும் நாளில் எம்எல்ஏவாக பதவியேற்க இருப்பதாக கருணாநிதி தெரிவித்தார்.